வணக்கங்க 31/3/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 4+3 7 லிட்டர் பால் போனத்தில் கறந்துருக்குதுங்க. இனி ஈன்னா 3வது ஈத்துங்க. பல்லு இப்போ தான் கடை சேர்ந்துருக்குதுங்க. நல்ல குணம்ங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. காம்பு கருப்பு, காது உள்மடல் கருப்புங்க, மேல்நாக்கு கருப்புங்க. வயிற்றுலையும் மடியிலையும் வந்து அந்த மறை இருக்குதுங்க. ரெட் சிந்தி மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கால் அணைக்காத மாடு, நல்ல குணத்தில் இருக்குதுங்க. நல்ல கறவை திறன் இருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு 7 லிட்டர் கறவையில் கால் அணைக்காத மாடு, நல்ல குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று ஈனுவதற்குன்னு ஒரு 10 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. 7 லிட்டர் கறவைங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் கறந்து தொட்டு நீவிக்கலாமுங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம். குணத்துலேயும் இருக்குதுங்க, கறவையிலையும் இருக்குது. கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட நஷ்டம் போகாதுங்க. காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000ங்க. மாடு திருப்பி ஒரு 3 மாதம் செனை பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து ஒரு 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 33 ரூபாய்க்கு விற்குங்க. கறந்துட்டு விற்கும்போதும் நஷ்டம் போகாது. லோ பட்ஜெட் மாடு, ரெட் சிந்தி மாடு, 3ஆம் ஈத்து மாடு, 7 லிட்டர் கறவையில் இருக்குதுங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. அந்த மாதிரி ரொம்ப சாதுவான மாடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதங்கள் இருக்கும். சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்ல தொப்புல இருக்குங்க. கண்ணு நல்ல தெளிவான கண்ணு. ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த ஒரு செவலை கிடாரி கன்று. 8 மாதங்கள் வயது. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க. நல்ல தொப்புல இருக்கும். நல்ல காம்போர்ஸுங்க. தெளிவான ஒரு கிடாரி கன்று. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்தும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும், சுழி சுத்தமாக வேணும், வட இந்திய கண்ணா வேணும், மேய்ச்சலுக்கு ஏற்ற கண்ணா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். குடல்புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோங்க. அடுத்தது 2 மாதம் கழித்து செஞ்சால் போதும். மரச்செக்கில் ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு 200 கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக உமி தவிடோ இல்லை என்ன தவிடு இருக்கோ அந்த தவிடு கொஞ்சமாக போடுங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 50 கிராம், கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு பெசரி வைங்க. கன்று அருமையாக சாப்பிட்டுக்குங்க. கரெக்டாக கால இடைவெளி விட்டு குடல்புழு நீக்கம் மட்டும் மாத்திரையோ இல்லை டானிக்கோ இல்லை ஊசியோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. 20 மாதம் ஆயிடுச்சு கண்ணுக்கு அப்படின்னா நம்ம வந்து சுண்டல் வந்து மரச்செக்கில் பண்ணிக்கோங்க. கருப்போ வெள்ளை சுண்டலோ முதல் நாள் இரவு ஒரு 1/4 கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த ஊற வச்ச சுண்டலை ஆட்டி ஊற்றலாம், முளைக்கட்டி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வழிமுறையில் ஒரு 1/4 கிலோ ஒரு 30 நாள் கொடுத்தோம்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை குடல்புழு நீக்கம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கொடுத்துட்டு வந்தோம்னா ஹீட்டுக்கு வந்துடுங்க. முதல் சினை பருவத்தை விட்டுட்டு 2வது சினை பருவத்தில் நம்ம வந்து வட இந்திய சினை ஊசியை நம்ம பயன்படுத்திக்கலாம். கிர்ரூசி போடுறனாலும் போடலாம், ரெட் சிந்தி ஊசி போடுறனாலும் போடலாமுங்க. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறவை எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த ஈத்துலாம் ஒரு 4, 4.5 ஒரு அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் கறவைக்கு கொண்டு வர முடியுங்க. லோ பட்ஜெட்டில் வட இந்திய கிடாரி கன்று விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் ஈத்து பால் மயிலை மாடுங்க. 8.5 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. தலையீத்தில் 2 1/2 கறந்துருக்குதுங்க. பல்லு 6 பல்லில் இருந்து கடை பல்லுங்க. கொம்பு 2 பயிர் கொம்பு. நல்ல அழகு லட்சணமான மாடுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. சினை 8.5 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு 2 1/2 கறக்குங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நல்ல அழகு லட்சணத்தில் பயிர் கொம்பில் ஒரு பால் மயிலை மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்.
இது நிறை சினை ஆனாலும் இளம் கன்று ஈனாலும் இல்லை இளம் சினை ஆனாலும் இந்த நிறம்ங்கிறது எப்போவுமே மாறாதுங்க. ஒரே இந்த மில்க் ஒயிட்லேயே எப்போவுமே இருக்கும். வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தாலும் அழகு லட்சணமான மாடாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் காரி மாடுங்க. 50 நாள் ஆன காரி கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம கறக்கிற மாதிரி வீடியோ போடலை. பால் கண்ணும் மாடும் ஊட்டுற மாதிரி தான் இருக்குங்க. நாளை பதிவில் கண் ஊட்டுற மாதிரி வீடியோ பால் கறந்து வீடியோவே போடலாமுங்க. குணத்தில் தங்கமான மாடு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு மாடு காரி மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 2 சாயங்காலம் 2 4 லிட்டர் பால் தெளிவாக பீச்சுங்க. மாடு கண்ணு ரெண்டுமே ரொம்ப குணத்தில் இருக்குது. உங்களுக்கு காரி மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் பால் கறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. மாடு சந்தை மதிப்பாகவே வெறும் கண்ணு இல்லைன்னா கூட 40,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெரும் மாடு. கண்ணு கிடாரி கண்ணுங்க குறைஞ்சபட்சம் 8,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 10,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சால் கூட நஷ்டம் வராது. ஏன்னா மாடு நல்ல உருவத்தில் பெரிய மாடுங்க. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. காங்கேயத்தில் காரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக வேலைக்கு 2 லிட்டர் பாலில் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை போட்டு அனுப்பி கொடுக்குறோம். கிலோமீட்டருக்கு 14 ரூபா வாடகைங்க. டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா அதை தவிர்த்துக்குவாங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடும். நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ன்னு போட்டோம்னா 2800. வர்ற வழியில் டோல் வழி செலவு இருந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு உண்டான வாடகை என்னமோ ஒரு சிங்கிள் வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல டார்க் நிறத்தில் ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல உடல் அமைப்புங்க. காங்கேயத்தில் செவலை கண்ணு வேணும், கிடாரி கண்ணு வேணும், நல்ல ரத்த செவலை கண்ணா, நல்ல கூறுவாரான கண்ணா வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல உடல் அமைப்புங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்க இருக்குது, தாடை அளவான தாடை, கொம்பு 2 பயிர் கொம்பு, நல்ல கூறுவாரான மாடாக வந்து சேருங்க. காங்கேயத்தில் நல்ல ரத்த செவலையில் கிடாரி கண்ணு வேணும்னா இந்த கண்ணை வந்து வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல கன்றுகள் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் வந்து எல்லா பொறுப்புலையும் அமையறதில்ல. முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம், வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் இல்லாமல், புறவை ஏற்றத்தில், வால் இறக்கத்தில், தாடை இறக்கம் இல்லாமல் நல்ல கூறுவாரான திமிழ் அமைப்போடு இருக்கக்கூடிய தெளிவான கண்ணு. விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 15 நாட்களான காங்கேயம் ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள்ங்க. கழிப்பு சொல்லி குறைப்பளது இல்லைங்க. ரெண்டுமே நல்ல தரமான கிடாரி கன்றுகள்ங்க. தாய்மாடுகள் எல்லாமே சந்தையில் விற்பனை ஆகிடுச்சுங்க. கன்றுகள் மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குது. ரெண்டுமே மயில மாட்டுக்கு பிறந்த கன்றுகள், ரெண்டுமே சுழி சுத்தமான கன்றுகள். இந்த ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. ரெண்டுமே நல்ல முகாமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான கன்றுகள். உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, கட்டாயமாக நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பால் கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஜோடி கன்றுகளை வாங்கலாமுங்க. குடல் புழு நீக்கம் மட்டும் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை 30 ml எடுத்து 15 ml பிரித்து ஸ்ட்ரிஞ்சில் காலையில் வெறும் வயிற்றில் புறப்போகாமல் கொடுத்துடணும். கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை கீழே போட்டு வச்சிட்டிங்கன்னா மண் சாப்பிடாதுங்க. அதே மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகள் 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அளவில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு கன்றுகள் இருக்கிற இடத்துல தொங்க விட்டுட்டிங்கன்னா மண் சாப்பிடாதுங்க. ஒரு 3 to 4 மாதம் பால் ஊட்டுச்சினாலே கன்றுகள் நல்லா தெளிவாக வந்துடும். கூடவே புண்ணாக்கு தண்ணி வச்சு பழக்கினீங்கன்னா கன்று நம்ம மாட்டில் எப்படி ஊட்டி வளருதோ அதே தரத்தில் கொண்டு வந்துட முடியுங்க. லோ பட்ஜெட்டில் 2 தெளிவான கிடாரி கன்றுகள், ரெண்டுமே சுழி சுத்தமான கன்றுகள், கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. ஜோடியினுடைய விலை 10,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயசு பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. தஞ்சாவூர் குட்டை கன்று வேணும், கிடாரி கன்று வேணும், நம்ம மேய்ச்சலுக்கோ இல்லை லோ பட்ஜெட்லேயோ கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாக விற்கிற விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். குட்டை கன்று வேணும், தஞ்சாவூர் கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். குடல் புழு நீக்கம் நம்ம தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோங்க. இந்த முடி பூராமே கலைஞ்சிரும். பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக தெளிவான கண்ணாக சேர்ந்துடும். கண் நல்லா தவிடு தண்ணி குடிச்சிக்குதுங்க. விற்பனை விலை 10,000 ரூபாய். தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்றுங்க. லோ பட்ஜெட்டில் சுழி சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய கன்று. நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க உம்பளச்சேரி கன்று மாடுங்க. மாடு ஈத்து 2ஆம் ஈத்துங்க. பல் பார்த்திங்கன்னா 6 பல்லேருந்து கடை பல்லுங்க. கன்று உம்பளச்சேரி கன்று காலை கண்ணுங்க. கன்று போட்டு 15 நாள் ஆகுதுங்க. மாடு கன்று சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காம்பு பார்த்திங்கன்னா அப்படி பூங்காம்புங்க, பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குங்க. மாடு ரொம்ப குணவனமான மாடு, 2ஆம் ஈத்து, இளம்பொருள், கன்று நல்ல சூட்டிப்பான காலை கண்ணுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா 2 1/2 கறக்குங்க. குறைஞ்சபட்சம் 1 1/2 3, அதிகபட்சம் 2 1/2 கறக்கும். நல்ல குணத்தில் பூங்காம்பில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி தெளிவாக வேணும். பால் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த உம்பளச்சேரி கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் கறந்து பார்க்கணுனாலும் காலையில் நம்ம ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே கறப்போமுங்க. 8 மணி வரைக்கும் கறப்போமுங்க. மாலை 4 மணிலேருந்து 5:30க்குள்ளே பால் கறப்போமுங்க. ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 நேரம் கூட பீச்சு பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கறந்து பார்க்குறீங்கனாலும் கறந்து பார்க்கலாம். பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக உங்களோட அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா நம்ம எந்த மாடுமே பெண்கள் கறக்க முடியும்னு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கி விற்பனைக்காக போடுறோம். அது கறந்து பார்க்காம நம்ம பதிவாகவே கொண்டு வர்றது இல்லைங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோங்க.
2ஆம் நீத்து உம்பளச்சேரி மாடு 15 நாள் ஆன உம்பளச்சேரி கன்று காலக்கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளினுடைய பால் அளவு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 குறைவில்லாமல் கறக்கும். நல்லா தாலி வச்சா 2 1.5யுமே கறக்கும். மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் கன்று மாடு கறவைக்கு ஒழுக்கத்தில் சுழி சுத்தத்தில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட கன்றுக்குட்டி 10,000 ரூபா ஆகுங்க. மாடு 20,000 ரூபா ஆகுங்க. சந்தைக்கு விட்டோம்னா என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் திருப்பி பாலை கறந்துட்டும் விற்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. எந்த அளவுக்கு கண்ணை தயார் பண்ணி கொண்டு வர்றோமோ இந்த மாதிரியான உம்பளச்சேரி கன்றுகள்லாம் வந்து நல்ல பழக்கி தயார் பண்ணோம்னா ஜல்லிக்கட்டு ரேஸுக்கெல்லாம் போகும்போது அதனுடைய விலையே தனியாக இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் விற்குங்க. நம்ம எப்படி அதை தரமாக கொண்டு வரோமோ அதை பொறுத்து அதுக்கான மதிப்பு கூட்டல் இருந்ததுன்னா அதற்கான விலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உம்பளச்சேரி கன்று மாடு வேணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க.